ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ரனின் மடியில் அமர்ந்திருந்த நித்திலா அவனது கழுத்தை கட்டியபடி அவனது கண்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பேரன்பின் சூட்டில் இருவரின் இதய துடிப்புகளும் சீராக மாறின. மித்ரன் மெதுவாக அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்து அவளை தன் மடியில் இருந்து மெல்ல இறக்கி பக்கத்து இருக்கையில் அமர வைத்தான். மித்ரன் உதட்டில் ஒரு வசீகர புன்னகையோடு தட்டிலிருந்து உணவை எடுத்து, இப்போ 2 பேரும் சமத்தா சாப்பிட போகிறோம், என்னோட ராதாவுக்கு முதல்ல என்று சொல்லி அவளுக்கு மிகவும் பிடித்த உணவை அன்போடு ஊட்டிவிட்டான். நித்திலா அதை வெட்கத்தோடு வாங்கி கொண்டு பதிலுக்கு தன் மெல்லிய விரல்களால் உணவை எடுத்து, இப்போ என் மித்ரனுக்கு என்று அவனது இதழ்களுக்கு கொண்டு சென்றாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஓட்டிவிட்டு அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் இருவருமே தங்களது உணவை முழுமையாக சாப்பிட்டு முடித்தனர். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் ஒட்டுமொத்த பிரம்மாண்டமும் அவர்களின் இந்த எளிய காதலின் முன்னால் தோற்று போனது போல இருந்தது. சாப்பிட்டு முடித்ததும் நித்திலா மெதுவாக எழுந்து அங்கிருந்த ஒரு சுவரை நோக்கி நடந்தாள். அங்கே மிகவும் நேர்த்தியாக வரையப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் மாட்டப்பட்டிருந்தது. அந்த ஓவியத்தில் இருந்த அழகிய வண்ணங்களை நித்திலா உற்று பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அந்த ஓவியத்தில் மூழ்கியிருந்த அதே வினாடி மித்ரன் சத்தமில்லாமல் அவளது பின்னாடி வந்து நின்றான். அவளது முதுகில் அவனது நெஞ்சின் சூடு படும் அளவுக்கு அவளுக்கு மிக மிக நெருக்கமாக வந்து நின்றவன் அவளது தோள்களை தன் கைகளால் மென்மையாக பற்றி கொண்டான். அவனது திடீர் நெருக்கம் நித்திலாவின் மூச்சை கொஞ்சம் தடுமாற வைத்தது. அவளது காதோரம், ராதா, இன்னைக்கு உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டி. நித்திலா தன் இரு புருவங்களையும் வியப்போடு உயர்த்தி அப்படியே பின்னாடி திரும்பி அவனது நெஞ்சோடு சாய்ந்தபடி, சர்ப்ரைஸா? என்ன மித்ரன், என்ன சர்ப்ரைஸ்? எனக்கு இப்போவே தெரியணுமே, சொல்லுங்க மித்ரன். மித்ரன் கண்களை சுருக்கி ஒரு கள்ள புன்னகையோடு, அதெல்லாம் அப்படி சாதாரணமாக சொல்லிட முடியாது, 1 மினிட் என்று சொல்லி தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு மென்மையான கருப்பு நிற துணியை எடுத்தான். அதை பார்த்த நித்திலாவோ, என்ன என்ன பண்ண போறீங்க என்று கேட்பதற்குள் அவளது பின்னால் நின்று அவளது அழகான 2 கண்களையும் அந்த துணியால் மென்மையாக கட்டினான். கண்கள் இரண்டதும் நித்திலாவுக்குள் லேசான தவிப்பு வர மித்ரன் அவளது கைகளை தன் கைகளுக்குள் பலமாக பற்றி கொண்டான். அவளது கைகளின் நடுக்கம் அவனது விரல்களின் தொடுதலில் மெல்ல அடங்கியது. அவளை அப்படியே மெதுவாக அந்த ஹோட்டலின் பிரம்மாண்டமான மையப்பகுதிக்கு கூட்டிட்டு வர தொடங்கினான். நித்திலா கண்ணை கட்டியபடியே அவனது கையை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு தவிப்போடு, மித்ரன், எங்க மித்ரன் போகிறோம்? என்ன என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க மித்ரன். எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு மித்ரன், ப்ளீஸ் சொல்லிடுங்களேன். மித்ரன் அவளது கையை இன்னும் தன் கைகளுக்குள் பொத்தி பிடித்து அவளது பயத்தை போக்கும் விதமாக, செல்லம், சும்மா பயப்படாமல் வாடி. உன் மித்ரன் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதுக்கடி பயம்? வெயிட் பண்ணிடி செல்லம், இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான். அந்த பிரம்மாண்டமான ஹோட்டலின் மையப்பகுதிக்கு நித்திலாவை மெதுவாக கூட்டி வந்து நிறுத்தினான் மித்ரன். சுற்றிலும் நிலவிய அந்த நிசப்தமும் பின்னணியில் ஒலித்த ஒரு விதமான கனத்த அமைதியும் நித்திலாவுக்குள் ஏதோ ஒரு விபரீதத்தை உணர்த்தியது. நித்திலா கண் கட்டப்பட்ட நிலையிலேயே தன் கைகளால் மித்ரனின் கைகளை தவிப்போடு பற்றி கொண்டு, மித்ரன், இப்பயாவது கண்ணை திறந்து விடுங்க ப்ளீஸ் மித்ரன், எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு படபடக்குது மித்ரன். மித்ரன் அவளது பதற்றத்தை கண்டு, ஓகே ஓகே, இதோ திறந்து விடுறேன்டி. மித்ரன் நித்திலாவின் தலைக்கு பின்னால் இருந்த அந்த துணியின் முடிச்சை மெதுவாக அவிழ்த்தான். அந்த துணி அவளது கண்களை விட்டு நழுவி கீழே விழுந்தது. இருண்டிருந்த அவளது கண்களுக்குள் அந்த ஹோட்டலின் பிரகாசமான வெளிச்சம் சட்டென்று பாய்ந்தது. நித்திலா தன் இமைகளை சில முறை சுருக்கி திறந்து தன் பார்வையை நேராக்கினாள். ஆனால் அவளுக்கு முன்னால் தெரிந்த அந்த பயங்கரமான காட்சியை கண்ட அடுத்த வினாடி நித்திலாவுக்கு தலை சுற்றிவிட்டது போலானது. அவளது கால்கள் தரையில் நிற்காமல் நடுங்கின. அதிர்ச்சியில் அவளது வாயடித்து போனது. அங்கே அவளுக்கு சில அடிகள் தூரத்தில் செலியன் ஒரு நாற்காலியில் கட்டி வைக்கப்பட்டு இரத்தமும் சதையுமாக ஜடமாய் அமர்ந்திருந்தான். அவனது ஆடைகள் கிழிந்து உடம்பெல்லாம் பயங்கரமான காயங்கள் ஏற்பட்டு
அடி வெளுத்து வாங்கப்பட்டதற்கான தழும்புகள் இரத்த கரையோடு தெரிந்தன. அவனது வாயில் ஒரு தடிமனான பிளாஸ்டிக் டேப் ஒட்டப்பட்டிருந்தது. செலியன் வலியால் துடிதுடித்து பேசக்கூட முடியாமல் கண்களில் மரண பயத்தோடு நித்திலாவை பார்த்து அழுது கொண்டிருந்தான். அவனுக்கு மிக அருகில் மித்ரனின் வலது கரமான சித்தார்த் தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு உதட்டில் ஒரு அலட்சியமான சிரிப்போடு மித்ரனை பார்த்து நின்று கொண்டிருந்தான். நித்திலாவுக்குள் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது போல இருந்தது. செலியனை இந்த கோலத்தில் அவள் தன் வாழ்நாளில் நினைத்து பார்த்ததே இல்லை. பயத்தில் அவளது கைகள் நடுங்க. தன் கண் முன்னால் நடப்பது நிஜமா இல்லை கனவா என்று புரியாமல் அப்படியே உறைந்து போய் மூச்சிறைக்க அந்த பயங்கரமான காட்சியையே விரித்து பார்த்து கொண்டிருந்தாள் நித்திலா. நித்திலாவின் கால்கள் அப்படியே தரையோடு உறைந்து போயிருந்தன. அவளுக்கு முன்னால் இரத்த கரைகளோடு மரண பயத்தோடு நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த செலியனின் உருவம் அவளது ஒட்டுமொத்த புத்தியையும் ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. யார் இதை செய்தது? இதற்காக இந்த ஹோட்டலின் நடுவே செலியன் இப்படி சித்திரவதை செய்யப்பட்டு கிடைக்கிறான் என்ற கேள்விகள் அவளது மூளையை குடைந்தன. அந்த வினாடி அவளுக்குள் ஒரு உண்மை பொறி தட்டியது. இந்த ஹோட்டலை புக் செய்தது யார்? தனக்கு இந்த சர்ப்ரைஸை கொடுத்தது யார்? தன் கண்களை கட்டி இங்கே கூட்டி வந்து நிறுத்தியது யார்? நித்திலாவின் உடல் பயத்தில் நடுங்க தொடங்கியது. தன் பின்னால் மிக மிக அமைதியாக ஒரு வேட்டையாட காத்திருக்கும் சிறுத்தையைப் போல நின்று கொண்டிருக்கும் அந்த நபரை கற்பனை செய்து கூட பார்க்க அவளது இதயம் மறுத்தது. ஆனால் உண்மையை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்ற தவிப்போடு அவள் மெதுவாக மிக மிக மெதுவாக தன் உடலை திருப்பி மித்ரனை நோக்கி பார்த்தாள். நித்திலா மித்ரனை திரும்பி பார்த்த அந்த நொடி அவளது உலகமே சுக்குநூறாக உடைந்து சிதறியது போலிருந்தது. கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தன் கழுத்து வளைவில் முகம் புதைத்து ஏன் பொண்டாட்டி எப்பவுமே அழகுதாண்டி என்று உருகி உருகி பேசிய அந்த மென்மையான அன்பான மித்ரன் அங்கே இல்லை. அவனுக்கு பதிலாக அங்கே ஒரு அசுரன் நின்றிருந்தான். மித்ரன் தன் இரு கைகளையும் பேன் பாக்கெட்டிற்குள் நுழைத்து கொண்டு ஒரு பாறையை போன்ற கனத்த முகத்தோடு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நேருக்கு நேர் நித்திலாவையே விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இருந்த காதலின் கனிவு மறைந்து அதற்கு பதிலாக ஒரு குரூரமான மிரட்டலான கம்பீரம் மட்டுமே மிளர்கிறது. நித்திலா அதிர்ச்சியில் அவளது உதடுகள் நடுங்க கண்களில் இருந்து கண்ணீர் தறிக்கிட்டு ஓடத் தொடங்கியது. தன் கைகளை தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்து கொண்டு நம்ப முடியாமல் மித்ரன் நீங்களா இது என்று கேட்கும் போதே அவளது குரல் பயத்தில் உடைந்து போனது. அவளது கண்கள் மித்ரனையும் பின்னால் கிடக்கும் செலியனையும் மாற்றி மாற்றி பார்த்தன. தன் வாழ்க்கையையே மாற்ற வந்த தேவதூதன் என்று நினைத்தவள் இவ்வளவு பெரிய இரத்த சரித்திரத்தை தனக்கு பின்னால் ஒளித்து வைத்திருக்கிறானே என்ற ஏமாற்றம் அவளது நெஞ்சை பிழிந்தது. அவள் பயந்து போய் மித்ரனை விட்டு ஓரடி பின்னால் எடுத்து வைக்க முயன்றாள். ஆனால் அவளது அந்த பயத்தை கண்ட மித்ரனின் உதட்டின் ஓரம் ஒரு லேசான அசுரத்தனமான புன்னகை எட்டி பார்த்தது. அவன் பாக்கெட்டில் இருந்த கைகளை மெதுவாக வெளியே எடுத்தான். மித்ரன் குரலில் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் மிக மிக நிதானமாக, அதே சமயம் அந்த ஹோட்டல் அரங்கமே அதிரும் அளவுக்கு, என்ன ராதா, சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்காடி? மித்ரன் அப்படி சொன்னதும் நித்திலாவுக்குள் இருந்த ஒட்டுமொத்த தைரியமும் காணாமல் போனது. தனக்கு தெரிந்த மித்ரன் வேறு, இப்போ தன் முன்னால் நின்றிருக்கும் இந்த ராவணன் வேறு என்பதை அவளது மனம் மெல்ல உணரத் தொடங்கியது. மித்ரனின் அந்த ஒற்றை கேள்வி நித்திலாவின் நெஞ்சில் சுத்தியால் அடித்தது போல இருந்தது. சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு என்று அவன் கேட்கும்போது அவனது குரலில் இருந்த அந்த அசாதாரணமான அமைதி அவளை இன்னும் பயத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது. நித்திலா கண்ணீர் கண்ணங்களில் வழிந்தோட கைகள் நடுங்க செலியனை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் மித்ரனை நம்ப முடியாமல், மித்ரன் என்ன இதெல்லாம்? எதுக்காக செலியனை இப்படி? அவனுக்கு ஏன் இந்த நிலைமை? ப்ளீஸ், எனக்கு பயமா இருக்கு மித்ரன், உண்மையை சொல்லுங்க. நித்திலா அழுது கொண்டே கெஞ்சுவதை கண்டும் மித்ரனின் முகத்தில் ஒரு சின்ன சலனம் கூட ஆகவில்லை. அவன் மெதுவாக தன் காலடிகளை எடுத்து வைத்து நித்திலாவை நோக்கி நெருங்கி வந்தான். அவன் முன்னால் வர வர நித்திலா பயத்தில் ஓரடி பின்னால் நகர்ந்தாள். அவளது பின்பாங்கள் அவனது கம்பீரமான நடையை நிறுத்தவில்லை. நேராக செலியன் கட்டப்பட்டிருந்த நாற்காலியின் அருகே வந்து நின்றான் மித்ரன்.
அங்கே மரண அவஸ்தையில் துடித்து கொண்டிருந்த செழியனை தன் காலில் கிடக்கும் ஒரு தூசியைப் போல அலட்சியமாக பார்த்தான். பின்னர் தன் பக்கத்தில் கைகளை கட்டி கொண்டு நின்ற சித்தார்த்தை நோக்கி தன் கண்களாலேயே சைகை காட்டினான். சித்தார்த், அந்த நாய் வாயில இருக்க டேப் அவுத்து விடு. நம்ம ராதா கிட்ட அவன் பேச வேண்டியது நிறைய இருக்கு. சித்தார்த் உதட்டில் ஒரு நக்கலான புன்னகையோடு இதோ பண்ற மித்ரன் என்று சொல்லி சித்தார்த் செழியனின் வாயில் இருந்த அந்த தடினமான டேப்பை ஒரே இழுப்பாக பிடுங்கி எறிந்தான். அந்த வேகத்தில் செழியனின் உதட்டோரங்களில் இருந்து ரத்தம் கசிந்தது. டேப் கலன்ற அடுத்த வினாடி செழியன் வலியால் அலறினான். ஆனால் அவனது அலறல் சத்தத்தை விட அவனுக்குள் இருந்த பயம்தான் அதிகமாக இருந்தது. அவன் நித்திலாவை பார்த்து கதறத் தொடங்கினான். செழியன் முச்சரிக்க வலியால் முகம் சுருங்கி கண்களில் கண்ணீரோடு நித்திலா, நித்திலா, என்னை காப்பாத்து. இந்த மித்ரன் ஒரு மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மிருகம். என்னை அடிச்சு கொன்னுடுவான் போல. ப்ளீஸ் நித்திலா, இவன்கிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்து. செழியன் அப்படி அலறி துடிப்பதை பார்த்த நித்திலாவுக்கு இதயம் வெடித்து விடும் போல இருந்தது. என்னதான் செழியன் தனக்கு துரோகம் செய்திருந்தாலும் ஒரு மனிதனை இப்படி இரத்த வெள்ளத்தில் பார்ப்பதை அவளது பின்மனதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் பதற்றத்தோடு மித்ரனை பார்த்தாள். ஆனால் செழியன் கத்துவதை கேட்டு மித்ரன் துளியும் கோபப்படவில்லை. மாறாக நாற்காலியில் ரத்தமும் சதையுமாக கிடந்த செழியனுக்கு முன்னால் மித்ரன் தன் ஒரு காலை தூக்கி இன்னொரு காலின் மேல் போட்டுக்கொண்டு அப்படியே நாற்காலியில் அமர்ந்தான். செழியனின் முகத்திற்கு நேராக தன் முகத்தை கொண்டு சென்று அவனது கண்களை நேருக்கு நேர் உற்று பார்த்தான். அவனது பார்வையில் இருந்த அசுரத்தனமான கூர்மை செழியனின் உயிரை உறிஞ்சுவது போல இருந்தது. மித்ரன் உதட்டின் ஓரம் ஒரு பயங்கரமான வஞ்சக புன்னகையோடு டே செழியா, இப்போ நீயே உண்மையை சொல்ல போறியா, இல்லை நானே உன்னை சொல்ல வைக்கட்டுமா? நான் சொல்ல ஆரம்பிச்சா அப்புறம் இங்கே வேற மாதிரி நடக்கும். அதை கேட்ட செழியனோ சொல்ல முடியாதுடா, உன்னால் என்னடா பண்ண முடியும்? என்ன கொன்னுடுவியா நீ? செழியன் அப்படி சொன்னதும் பின்னால் நின்றிருந்த நித்திலாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன உண்மை? மித்ரன் எதை சொல்றாரு? செழியன் எதை மறைக்கிறான் என்று புரியாமல் அவளது இதயம் படபடவென துடித்தது. அவள் தன் கலங்கிய கண்களோடு மித்ரனையும் செழியனையும் மாற்றி மாற்றி பார்த்தாள். மித்ரன் என்ன உண்மை? அவன் உங்ககிட்ட எதை மறைக்கிறான்? எனக்கு ஒன்றுமே புரியல மித்ரன், ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க. நித்திலா கேட்ட அந்த கேள்விக்கு மித்ரன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் செழியனையே விரித்து பார்த்து கொண்டிருக்க பக்கத்தில் நின்ற சித்தார்த் தன் இடுப்பில் இருந்த அந்த முரட்டத்தனமான கத்தியை மெதுவாக வெளியே எடுத்து அதன் கூர்மையை செழியனின் கழுத்தோரம் காட்டினான். அந்த கத்தியின் குளிர்ச்சி கழுத்தில் பட்ட அடுத்த வினாடி செழியனுக்குள் இருந்த ஒட்டுமொத்த திமிரும் காணாமல் போனது. மரண பயம் அவனது கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. இனி உண்மையை மறைத்தால் தன் உயிர் மிஞ்சாது என்பதை உணர்ந்தவன் அலறிக்கொண்டு கத்தத் தொடங்கினான். செழியனின் கண்களில் கண்ணீர் தறிக்கெட்டு ஓட வேண்டாம் வேண்டாம் விட்டுடுங்க, நான் சொல்கிறேன், எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். நித்திலா, நித்திலா, நான் சொல்கிறது கேளு. செழியன் தன் பக்கமாக திரும்பி பேச தொடங்கியதும் நித்திலா அப்படியே உறைந்து போய் அவனையே உற்று பார்த்தாள். செழியன் வழியாலும் பயத்தாலும் மூச்சு வாங்க நித்திலாவை பார்த்து நித்திலா, அந்த பால் அடைஞ்ச இடத்துக்கு உன்னை வர வச்சது, அங்கே உங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணது, அது எதுவுமே தற்செயலில் நடந்தது கிடையாது. அது அது நானும் அனன்யாவும் சேர்ந்து போட்ட ஒரு பிளான் தான். செழியன் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த மைக்ரோ வினாடி நித்திலாவின் நெஞ்சில் யாரோ ஈட்டியால் குத்தியது போல இருந்தது. அனன்யாவும் செழியனும் சேர்ந்தா? அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. செழியன் அழுது கொண்டே ஆமாம், உனக்கும் இந்த மித்ரனுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றது தான் அனன்யாவோட பிளான். அதுக்காக தான் அவ என்னை வச்சு இந்த நாடகத்தை எழுதுனா. அந்த இடத்துல உன்கிட்ட நான் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போது அதை நாங்கள் ரகசியமாக வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அந்த வீடியோவை வச்சு உங்கள் கல்யாண மேடையில் எல்லார் முன்னாடியும் அதை போட்டு காட்டி உங்கள் கல்யாணத்தை மொத்தமாக நிறுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டோம். செழியன் அந்த வீடியோ ரகசியத்தை, அந்த பயங்கரமான துரோகத்தை முழுமையாக உடைத்த அந்த நொடி
நித்திலாவின் காலடியில் இருந்த தரையை பிளந்து கொண்டு போனது போல இருந்தது. அவளுக்கு அந்த வீடியோ எடுத்த விஷயமே இப்பதான் தெரிய வருகிறது. ஜில்லியன் தன்னை வேட்டையாட நினைத்தது எல்லாமே தன் வாழ்க்கையையும் தன் மித்ரனின் கௌரவத்தையும் அழிக்க போடப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி என்பதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவளது ஒட்டுமொத்த உலகமே தலைகீழாக மாறியது போல இருந்தது. அதிர்ச்சியிலும் ஏமாற்றத்திலும் அவளது வாயிலிருந்து வார்த்தைகளே வரவில்லை. தன் வாயில் கையை வைத்து கொண்டு அப்படியே கல்லாய் உறைந்து போய் நின்றாள் நித்திலா. அவளது கண்கள் இப்போ மெதுவாக தரைக்கு மேல் அமர்ந்திருக்கும் மித்ரனை நோக்கி திரும்பின. ஜில்லியன் வாயால் அந்த வீடியோ துரோகத்தை முழுமையாக கேட்ட நித்திலாவின் கண்களில் இருந்த கண்ணீர் அப்படியே மறைந்து அந்த இடத்தில் அக்னி பிளம்பாக கோபம் கொப்பளித்தது. இத்தனை நாளாக ஜில்லியனை நினைத்து பயந்த பயம் அவளுக்குள் இப்போ ஆவேசமாக மாறியது. அவள் மெதுவாக ஜில்லியனை நோக்கி நடந்து சென்றாள். அவளது ஒவ்வொரு எட்டிலும் ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. நேராக நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த ஜில்லியனின் முன்னால் போய் நின்றாள். பயத்தோடு பார்த்த ஜில்லியன், நித்திலா. அவன் பேசி முடிப்பதற்குள் பலார் பலார் என்று அந்த ஹோட்டல் அரங்கே அதிரும் அளவுக்கு ஜில்லியனின் 2 கன்னங்களிலும் மாற்றி மாற்றி ஓங்கி அறைந்தாள் நித்திலா. அந்த அறையின் வேகத்தில் ஜில்லியனின் முகம் பக்கவாட்டில் சரிந்தது. அவனது உதட்டோரங்களில் இருந்து ரத்தம் இன்னும் அதிகமாக கசிந்தது. பின்னால் நாற்காலியில் அமர்ந்திருந்த மித்ரன் நித்திலாவின் இந்த அதிரடி ஆக்ரோஷத்தை கண்டதும் மெதுவாக எழுந்து நின்றான். தன் கைகளை கோர்த்து கொண்டு தன் ராதையின் இந்த வீர அவதாரத்தை உச்சிக்குள்ளிருந்து உதட்டின் ஓரம் ஒரு கம்பீரமான சிரிப்போடு ரசித்து பார்க்க தொடங்கினான். நித்திலா ஜில்லியனின் சட்டை கலரை 2 கைகளாலும் கொத்தாக பிடித்து உலுக்கியபடி கோபத்தில் உடம்பு நடுங்க கத்தினாள். ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுன? உன்னை என் உயிர் தோழனா ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதுக்கு நீ எனக்கு கொடுத்த மரியாதை இதுதானடா? சீ, நீ துரோகிடா. உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை என் ஃப்ரெண்டாக வச்சிருந்ததை நினச்சா இப்போ எனக்கு எனக்கு வெக்கமாக இருக்குடா. ஜில்லியன் வழியில் முணுக்கியபடி, நித்திலா, நான் சொல்கிறத கேளு. நித்திலா அவனது காலரை இன்னும் இறுக்கி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? என் வாழ்க்கையில் விளையாட உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? எதுக்காக எதுக்காக என் வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண சொல்லுடா என்று அவனது காலரை பிடித்து வெறியோடு குலுக்கினாள். நித்திலாவின் அந்த ஆக்ரோஷத்திற்கும் அறைகளுக்கும் முன்னால் தாக்கு பிடிக்க முடியாத ஜில்லியன் தன் கட்டுப்பாட்டை இழந்து உள்ளுக்குள் பல வருடங்களாக பூட்டி வைத்திருந்த அந்த விபரீதமான உண்மையை உடைக்கத் தொடங்கினான். ஜில்லியனின் கண்களில் ஒரு வெறித்தனமான காதலோடும் கண்ணீரோடும், ஏன்னா நான் உன்னை காதலிச்சேன்டி. நான் உன்னை உயிரா உசுருக்கு உசுரா காதலிச்சேன். ஜில்லியன் அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நொடி நித்திலா அப்படியே ஸ்தம்பித்து போனாள். அவளது கைகள் அவனது காலரை மெல்ல விடுவித்தன. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நம்மளோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹை பட்டனும் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.